பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைவாய் இருக்கிறேன். இந்த அருமையான வார்த்தைகளை நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொஞ்சமும் எதிர்பாராததை வைத்து தருகிறவராய் இருக்கிறார். அது அப்படி கொஞ்சமும் எதிர்பாராததை கர்த்தர் நமக்கு தருவாராக. எப்படி என்று சில எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறேன். யோபு புஸ்தகம் 6 அதிகாரம் 11 வசனத்துல யோபு சொல்லுகிறார், நான் பல நாட்களாக காத்திருக்கிறேன், காத்து கொண்டு இருக்கு, எனக்கு பலனும் இல்லை, எதிர்பார்த்து ஒன்றும் வரவில்லை, பிரச்சனையின் மேல பிரச்சனை தான் வருகிறது. சோ எதிர்பார்த்தது எல்லாமே வேஸ்ட் என்கிற ஒரு முடிவுக்கு அவன் வந்து விட்டான். அப்பொழுது கர்த்தர் கொஞ்சமும் எதிர்பாராததை அவனுக்கு தருகிறார். யோபு 42 அதிகாரம் 12 15 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அவனுடைய முன் நிலைமையை விட அவனுடைய பின் நிலைமை மிகவும் அருமையாக மாறினதை நாம் அங்கே பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எதிர்பாராததை தருகிற தேவன், கொஞ்சமும் எதிர்பாராததை நமக்கு தருகிற தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3 அதிகாரம் 5 வசனத்துல பேதுரும் யோவானும் அந்த சப்பானியை பார்த்து சொல்கிற, எங்களை உற்று பார் என்று சொல்கிறார்கள். உடனே அந்த மனிதன் ஏதாவது அதிகமான பணம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுடைய கைகளை அவன் உற்று பார்க்கிறான். ஆனால் கொஞ்சமும் எதிர்பாராத ஒன்றை இந்த பேதுரு யோவானு கொடுக்கிறார்கள். அவன் கிடைக்கும் என்று நினைத்தான். ஆனால் அவன் சுகம் பெற்று எழுந்து நடந்து நிற்க வைக்கிறான். ஏன் எதிர்பாராத முடிவை தருகிறார் என்றால், ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த மனிதனை சுகமாக்கினால் இவனுடைய சாட்சியை வைத்து 5000 பேர் ரட்சிக்கப்பட முடியும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் 4 அதிகாரத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த மனிதன் சாட்சியாக மாறுகிறான். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சமும் எதிர்பாராததை கர்த்தர் தருவாராக. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19 அதிகாரத்துல நீங்கள் எலியாவை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். சூரியச்செடி கீழே போய் படுத்துக்கொண்டு அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே போதும், நான் மரிக்க விரும்புகிறேனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் தன்னுடைய மரணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவர் கொஞ்சமும் எதிர்பாராத ஒன்றை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். என்னவென்றால் 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 11 வசனத்திலே அவனுக்கு மரணமே இல்லை, உயிரோடு எடுத்தப்படுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 17 அதிகாரத்துல இயேசு மலையின் மேலே போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே எலியாவும் மோசேயும் வந்து இயேசுவோடு கூட பேசுகிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல 2 சாட்சிகள் அந்தி கிறிஸ்துவுடைய காலங்களில் வருவார்கள். அதிலே எலியாவும் ஒருவனாய் இருப்பான். ஆண்டவர் அவனை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, நான் எதிர்பார்க்கிற காரியத்தை கொஞ்சமும் எதிர்பாராத அளவுக்கு கர்த்தர் எனக்கு தருவார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கொஞ்சமும் எதிர்பாராத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.